வெல்கம் டு ராஜ்சங்கி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, கொத்தவரங்காய் சாம்பார். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வானலில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கடலக்கொட்டை, கொஞ்சோண்டு தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவே இல்லாமல் நம்ம கடலக்கொட்டை வச்சு தக்காளி இதெல்லாம் வச்சு மட்டுமே நம்ம செய்கிற ஒரு மசால் குழம்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து சிக்கன் அப்படின்றத விட அதோட இன்னும் செம்ம எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் என்னென்ன போடுறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம காய் அரிஞ்சு அதையும் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாமே நம்ம நல்லா கலந்துக்கலாம். நமக்கு உங்கள் காரம் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம அந்த வெங்காயம், தக்காளி அண்ட் கடலக்கொட்டை இது எல்லாமே பார்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கடலக்கொட்டை போட்டிருக்கோம். நிஜமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி தன்மையை கொடுக்கும். ஸோ நம்ம காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. இது கொதிச்சா தான் செம்ம டேஸ்ட்டு. நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதம் வரும். அந்தளவுக்கு வந்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மலைச்சாரல் போல் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டா சூப்பரான கொத்தவரங்காய் சாம்பார் ரெடி. இதை பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அல்டிமேட்